Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு Diwali மேக்கப் லுக். சோ இந்த மேக்கப் லுக் பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் subscribe பண்ணி வெச்சுக்கோங்க and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா பயோட்டிக் குக்கும்பர் டோனர். இத நான் காட்டன் பேட்ல எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லா நான் க்ளீன் பண்ணிக்க போறேன். இந்த டோனர் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா டீப்பா க்ளீன் பண்ணுது. தென் போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுது. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட ஃபேஸை வந்து எந்த அளவுக்கு இது க்ளீன் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. தென் பாத்தீங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போறேன். நான் இதுல யூஸ் பண்ண போறது டவ் மாய்ஸ்சரைசர். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரா தான் இருக்கு. மேட் லுக் கொடுக்குது நமக்கு அப்ளை பண்ணதுமே. இன்ஸ்டன்ட்டாவே நமக்கு ஒரு பிரைட்னஸும் கொடுக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டேன். 5 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா தான் நான் மேக்கப் பண்ண போகிறேன். ஏன்னா மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஃபேஸில் வந்து செட் ஆகணும் கொஞ்சம் நேரம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஐ லுக் தான் பண்ண போகிறேன். என்னோட ஐயில் வந்து நான் கன்சீலர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் இதில் யூஸ் பண்ணுறது Maybelline Fit Me கன்சீலர். நம்ம ஐயில் வந்து டார்க் சர்க்கிள் இருக்கும். அதை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கன்சீலர் யூஸ் பண்ணுறோம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஐ ஷேடோ அப்ளை பண்ணும்போது பிக்மெண்டேஷன் நல்லா தெரியணும். ஸோ அதனாலேயே நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு நான் பிளெண்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளெண்டரை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சீலரை நான் நல்லாவே பிளெண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஐ ஷேடோ பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ஸ் ஐ ஷேடோ பேலட் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த கலர் எடுத்து என்னோடய பேஸாக வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கலர் நம்ம போடுறதுனால நம்ம ஐ ஷேடோ வந்து நல்லா பிக்மெண்டடாக தெரியும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஐ ஷேடோவை அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டே நம்ம ஐ லுக் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கீழே விழும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேக்கப் போட்டு இருக்கும்போது பண்ணியிருந்தோம்னா இது வந்து ரொம்ப கிளம்ஸி ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு இதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் பண்ண போகிற ஐ லுக் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் கலரில் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ட்ரெடிஷ்னலுக்கு வந்து அந்த லுக் வந்து நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் எடுத்து என்னோட க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம ஐ ஷேடோ வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஐ லுக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ நான் இப்போ அப்ளை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த கலர் ஐ ஷேடோ. ஸோ பார்த்தீங்கன்னா இதையும் நான் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கலர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதை விட கொஞ்சம் டார்க் கலர் நம்ம இதை சூஸ் பண்ணிக்கிறோம். இதை வந்து என்னோட அவுட்டர் கார்னரில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிறது இந்த கலர் ஐ ஷேடோ. இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்னர் கார்னரில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா என்னோட கையாலேயே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னர் கார்னரில் வந்து கையால் அப்ளை பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பாதி பிளேஸ் வரைக்குமே நம்ம அப்ளை பண்ணால் போதும். நம்ம மிடில் வந்து கோல்டன் கலர் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் வந்து நான் இந்த கோல்டன் கலர் ஐ ஷேடோவை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கோல்டன் கலர் ஐ ஷேடோ நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டர் கார்னரில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் கொடுக்கலாம். இதில் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கலர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோ லுக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் இந்த டஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸஸாக இந்த மாதிரி கீழே விழுந்துருச்சுன்னா டோனர் வச்சு நீங்கள் காட்டன் பேட் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் கன்சீலர் வச்சு என்னோட மவுத் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்குன்னு தோணுதோ நீங்கள் அங்கே கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் அதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா மெபிலின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன், இன்னொரு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்ட் ஃபவுண்டேஷன். ஸோ நான் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா 128 வார்ம் நோட். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா டெசர்ட் பேஜ். ஸோ நான் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் வெட் அண்ட் வைல்ட் ஃபவுண்டேஷன்லேருந்து. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெபிலின் ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டான ஷேட் வரதுக்காக தான் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு கரெக்டான ஷேட் தெரிலனா இந்த மாதிரி டார்க் ஃபவுண்டேஷன் ஒன்று லைட் ஃபவுண்டேஷன் ஒன்று இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். என்னோடய ஃபேஸில் நான் டாட்டாக வச்சுட்டு இருக்கேன். இதையும் பார்த்தீங்கன்னா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டுமே ஒரு ஃபோட்டோ ஃபோக்கஸான ஒரு ஃபவுண்டேஷன் தான். ரெண்டுமே வந்து ஈஸியாகவே பிளெண்ட் ஆகிடும் ஃபேஸில். நம்மளுக்கு ஃபுல் கவரேஜும் கொடுக்கும் இந்த ஃபவுண்டேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறோம். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். சேம் கன்சிலர் வச்சு நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். உங்களோட ஐப்ரோவோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழேயும் ட்ரா பண்ணிக்கோங்க, மேலேயும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோ இல்லைனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹைலைட்டாக எடுத்து காட்டும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வந்து அந்தளவுக்கு வால்யூமாக இருக்காது. ஸோ நான் வந்து வெளியே ஃபங்க்ஷன் போகும்போது ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணும்போது நான் இந்த மாதிரி பண்ணிப்பேன். உங்ககிட்ட கன்சீலர் இல்லைனா கூட நீங்கள் ஃபவுண்டேஷன் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய ஐப்ரோ வந்து கொஞ்சம் பாப் அவுட்டாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ஃபில் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஐப்ரோ ப்ரஷ் வச்சு ஐப்ரோ எடுத்து நான் இது மாதிரி ஃபில் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ வந்து ப்ரஷ்ஷில் போட்டால் தான் எனக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த பிளேஸில் வந்து நீங்கள் இப்படி போடணும். ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் வந்து லைட்டாக இப்படி மேலே வந்து இழுத்து விடணும். எக்ஸ்ட்ரா வந்து ஐப்ரோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சேம் ப்ரஷ்ஷில் வச்சு நம்ம எதுனா பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஐப்ரோக்கும் இந்த ஐப்ரோக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐப்ரோ லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம ஐலைனர் அப்ளை பண்ண போகிறோம். அதில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாஸ்லரோட ஐலைனர். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக விங் வரணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இங்கே லைன் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த லைன். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அது நம்ம மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம டச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இன்சைட்லேருந்து பண்ணலாம்.
ஸோ நான் ஒரு ஐயில் வந்து பண்ணிவிட்டு நம்ம இன்சைட்லேயே வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஐலைனர் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். நான் இதில் யூஸ் பண்ண போகிற மஸ்காரா பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன் மஸ்காரா. ஸோ நம்ம வந்து லோவர் லேஷ்லேயும் வந்து நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணணும், அப்போ தான் வந்து ஐ லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரிஃப்ளேமோட கலர் பாக்ஸ் காம்பேக்ட் பவுடர். இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இப்போ காம்பேக்ட் பவுடரும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் இதில் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த பேலட். இது வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலட். இது பார்த்திங்கன்னா ப்ளஷ், இது வந்து ஹைலைட்டர், இது வந்து ப்ரான்சர். ஸோ நான் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஷ்லாம் வந்து அப்ளை பண்ண பிடிக்காது, இருந்தாலும் நான் வந்து இந்த லுக்குக்கு கொஞ்சமாக பண்ணுறேன். ஸோ நம்ம ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோ பிக்மெண்டேஷன்லாம் தெரியாது. நெக்ஸ்ட்டு நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஹைலைட்டரோட பிக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பார்த்திங்கன்னா தெரியும் என்ன ஒரு பிக்மெண்டேஷனாக இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு தான் வந்து நான் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இதுவே வந்து ரொம்ப நிறைய பிக்மெண்டடாக இருக்குது, ஏன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைலைட் பண்ணது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து லைட்டாக தான் நான் ப்ளஷ் கொடுத்துருக்கேன். ஸோ லைட்டாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த சேம் ஹைலைட்டரை வச்சு நம்ம ஐப்ரோவையும் வந்து நல்ல ஒரு ஹைலைட்டிங்காக கொடுக்க போகிறோம். ஸோ நான் இந்த ப்ரஷில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த பிளேஸில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம். யாரெல்லாம் வந்து சின்னதாக நோஸ் இருக்குதுன்னு தெரியுதோ நீங்கள் அவங்களாம் கூட நீங்கள் வந்து நோஸ்க்கு வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் லிப்ஸ்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். லிப்ஸ்க்கு பண்ணுறதுனால உங்கள் லிப்ஸ் வந்து நல்லா ஹைலைட்டிங்காக தெரியும். சின்ன லிப்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். எனக்கு வந்து சின்ன லிப்ஸ் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி. அண்ட் உங்கள் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக். நான் அதுக்கு முன்னாடி வந்து லிப் லைனர் வந்து பண்ணிக்க போகிறேன். லிப் லைனர் வந்து நான் பண்ணிவிட்டேன். நான் இதில் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த எல்லேகள் க்ரீமி லிப்ஸ்டிக். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் ஷேட். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இதை நான் purple.comலேருந்து வாங்கினேன். லிப்ஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணிவிட்டேன். இது வந்து ஒரு க்ரீமியான லிப்ஸ்டிக் தான். உங்களுக்கு இந்த ஷேட் பிடிச்சிருந்தா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ்லாம் வந்து போட்டுட்டு வந்துட்டேன். இதுதான் என்னோடய ஃபைனல் மேக்கப் லுக். ஸோ இந்த மேக்கப் லுக் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெடிஷ்னலாக எப்போல்லாம் ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கூட நீங்கள் போட்டுட்டு போகலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்சது. எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி திவாலி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.